வெளிப்படையாக பேசக்கூடியவர், தான் கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர். பயப்படவே மாட்டாரா இவர் அப்படின்னு அவர் பேசுறப்பவே நமக்கு கேட்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் சார். உங்களுடைய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். எப்பவுமே பயப்படவே மாட்டாரா அப்படின்னு தான் தோணும். எப்படி சார், சின்ன வயசுல இருந்து நீங்க இப்படிதானா? 1983 தமிழில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை, அதாவது ஜூலை கலவரம். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 1980களில் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்கிற அளவில் தூய தமிழ் தேசிய தந்தையாக இருந்த புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் அவர்களுடைய அந்த தமிழ்நாடு விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் மேற்கொண்ட போராட்டங்களை உள்வாங்கியதாலும் நான் அந்த போர்க்குணமும் போராட்ட குணமும் என்னில் அந்த இளமை கால மாணவர் பருவத்தில் இருந்து அது என்னில் இரண்டர கலர்ந்து எங்கு சமூக அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு எதிரான முதல் குரலாக, முதல் போராட்டக்காரனாக அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தாக்கம்தான் அது சட்டப்பேரவையில் தவறு என்று தெரிந்தாலும் கூட அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் உடனடியாக எழுந்து எதிர்வினை ஆற்றுவது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்ட மாண்புகளுக்கு உட்பட்டு அங்கே கேள்விகளை கேட்பதும், உடன்படாத திட்டங்களோ சட்டங்களோ வந்தால் அதை எதிர்த்து அதை சுட்டிக்காட்டி அதை தட்டி கேட்பதும் எனது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது.